என் பிரின்சிபால்லாம் வந்து இவன் படிக்கணுன்ட்டாங்க, எங்கள் வீட்டில் இவனை படிக்க வைக்க முடியாதுங்க, வசதி இல்லைன்றாங்க. அந்த கோயிலில் அழுது தான் எனக்கு டக்குன்னு இன்ஜினியரிங் சீட் டக்குன்னு வந்துச்சு. யார் யாரோ பணம் கட்டி என்ன படிக்க வச்சாங்க இன்ஜினியரிங். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கேயே இருக்க பிடிக்கல, நான் வெளிநாடு போகணும், நீங்கள் பறக்குறீங்க, என்னால் பறக்க முடியாது, ஆனால் நான் போகணுன்னும் போது அவர்கிட்ட வேண்டி தான் எனக்கு நான் வெளிநாடு ஃபஸ்ட்டு போனேன். நான் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இங்கே வரும்போது என்ன பண்ணுறதுன்னு பிஸ்னஸாக வேலையெல்லாம் குழப்பமாக இருக்கும்போது நான் அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கழித்து நான் அந்த கோயிலுக்கு வந்தேன். அப்போ அந்த கிண்டியே டோட்டலாக மாறிடுச்சு. நான் பார்த்த கிண்டியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த கிண்டியும் டோட்டலாக மாறிடுச்சு. இங்கே வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் திருப்பியும் எது கார்ப்பரேட்லேருந்து நான் அஸ்ட்ராலஜி உள்ளெல்லாம் ஃபுல் டைமாக வந்ததெல்லாம் அவ்வளோ மேஜிக் நடக்கும். ஸோ இது எதுக்கு என்னால் மற்றவங்க கதை சொல்ல முடியும், என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொன்னேன். ஏன்னா சில பேர் வந்து இவன் பெருமையை பேசுகிறான்னு வச்சுப்பாங்க. என் பெருமை இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நான் சொல்ல முடியும். இது மெயினாக எனக்கு யார் யாருக்கு சொல்லுவேன் அப்படின்னா, அங்கேயே நீங்கள் போய் சாங்கு சித்த சமாதினா நிறைய பேர் தெரியாது. தாத்தா சமாதி எங்கே இருக்குன்னா தான் சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே ஜீவ சமாதிகள் தாத்தா சமாதின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நீங்கள் அங்கே தாத்தா சமாதினா யாராக இருந்தாலும் காட்டுவாங்க. அங்கே பெரும்பாலும் எனக்கு நடந்தது படிக்கிற விஷயங்களில் எதனா குழந்தைங்க படிக்கலை, ஃபஸ்ட்டு படிக்கலைன்னா நீங்கள் ஜாதகம் பாருங்கள். 7.5 சனி ஏதாவது லக்னத்தையோ ராசிலையோ இருந்தால் குழந்தைங்க படிக்காது. நீங்கள் என்ன அடித்தாலும் படிக்காது. ஏன்னா அது சனி பகவான் தாக்கம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி ஜோதிடத்தையும் தாண்டி சில சூழ்நிலைகளால் படிக்காதில்ல குழந்தைங்க, ஜீவ சமாதி பக்காவாக வேலை செய்யும். இப்போ உட்கார வச்சிடணும்.